ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலம் முதல் ஞாயிறை என்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த திருவருகை காலம் தயாரிப்பும் விழிப்புடனும் இருப்பதும் திருவருகை காலம் முழுவதும் நம்மை கூவி அழைத்து சொல்லுகின்ற மையக்கருத்து. இந்த தயாரிப்பு ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடிகளார் சொல்லுகின்ற போது, பகல் வருகிறது, இருள் விலகுகிறது, எனவே ஒளியின் ஆட்சிக்குரிய பிள்ளைகளுக்குரிய அணிகலன்களை அணிந்து கொள்ளுங்கள் என்கிறார். இந்த தயாரிப்பை பற்றி திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் சொல்லுகின்ற போது, இந்த தயாரிப்பு எப்படி இருக்க வேண்டும்? 10 கன்னியருடைய ஓமை போல இருக்க வேண்டும். இந்த 10 கன்னியருடைய வாழ்விலே 5 கன்னியர்கள் மிகவும் தயாரிப்போடு பொறுப்போடு தங்களுடைய எண்ணெயில் தங்களுடைய கைகளில் எண்ணெயை எடுத்துக்கொண்டு விளக்குகளையும் எடுத்து சென்றார்கள். அவர்கள் ஆவலோடு காத்திருந்தார்கள். தயாரிப்பு அவர்களிடம் இருந்தது, பொருள் அவர்களிடம் இருந்தது. எப்படியாவது மணமகனை சந்தித்து விட வேண்டும் என்ற ஆவல் அவர்களிடம் இருந்தது. எனவே எவ்வளவு நேரமானாலும் தூங்கிவிட்டாலும் தயாரிப்புடன் இருக்கிறவர்கள் ஆண்டவரின் இல்லத்திற்கு நுழைகிறார்கள். அவர்கள் விளக்குகளோடு எண்ணெயும் எடுத்து சென்றதால் இதோ மணமகன் வருகிறார் என்றதும் அவர்கள் உடனடியாக சென்று தங்கள் விளக்குகளை ஏற்றிக்கொண்டு கடவுளை சந்திக்க மகிழ்ச்சியோடு சென்றார்கள். எப்பொழுதும் தயாரிப்போடு இருக்கிறவர்கள் தங்களை சந்திப்பவர்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். தயாரிப்பு இல்லாமல் இருப்பவர்கள் தங்களை சந்திக்க வருபவர்களை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே தான் முன் அனுமதி பெற வேண்டும் என்று சொல்லுவார்கள். முன் அனுமதி இல்லாமல் ஒருவர் வருகின்ற போது அவரை ஏற்றுக்கொள்ள வேலையின் பளுவின் காரணமாக ஏற்றுக்கொள்ள அவர்களோடு பேச நேரமில்லை என்று சொல்லுவார்கள். தயாரிப்பு அவசியம், தயாரிப்பு அவசியம், முன் தயாரிப்பு அவசியம். இயேசுவை சந்திக்கப் போகிறோம், அனுதினமும் சந்திக்க வேண்டும். திருத்துதர் பவுல் சொல்லுவது போல, ஒளியின் ஆட்சிக்குரிய அணிகலன்கள் அனைத்தையும் அணிந்து கொள்ள வேண்டும். இருளின் ஆட்சிக்குரிய களியாட்டம், குடிவெறி, காமவெறி இவற்றையெல்லாம் நாம் தூர எறிந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய அன்பு, அமைதி, நீதி, சமாதானம் போன்ற பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இன்றைய நாளில் இயேசுவை பார்க்க நான் எவ்வாறு தயாரித்திருக்கிறேன்? இன்று என் கண்முன் ஆண்டவர் வந்தால் நான் எப்படி இருப்பேன்? புனித அகஸ்தினார் சொல்லுவது போல, உன்னுடைய வாழ்வு நீரே சென்று என்னுடைய இறப்பு இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு உன்னுடைய தயாரிப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே நம்முடைய வாழ்வும் வாழ்க்கை முறையும் இயேசுவினுடைய வருகையை எதிர்பார்த்து அவருக்காக தயாரிக்கின்ற வகையில் அமைய கற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு மதிப்பீடுகளையும் இயேசுவுக்காக வாழ கற்றுக்கொள்வோம். இயேசு வாழ்ந்தது போல, இயேசு அன்பு செய்தது போல நாம் அன்பு செய்வோம். இயேசு எந்தெந்த பொருட்களை அன்பு செய்தார், எந்தெந்த மனிதர்களை அன்பு செய்தார், எப்படி வாழ்ந்தார், அப்படி வாழ்ந்தால் அவர் வருகின்ற வேளையில் நாம் சந்தோஷத்தோடு அவரை எதிர்கொள்வோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை இம்மை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் கொடுத்த வல்லமைக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. எங்களோடு நீர் தங்குவதற்காக வருகிறீர் ஆண்டவரே. உன் பிரசன்னத்தை நாங்கள் உணர வரம் தாரும். எங்களையே தயாரித்து ஒவ்வொரு நாளும் உன் பிரசன்னத்தை அறிந்து கொள்ள வரம் தாரும்.
தயாரிப்பில்லாமல் நாங்கள் இருக்கின்ற போது உம் பிரசன்னத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. எங்களையே தயாரித்து பாவம் மாசு இல்லாமல் எங்களை உருவாக்குகின்ற போது உம் பிரசன்னத்தை அறிந்து கொள்கிறோம். உமது வல்லமையுள்ள செயலை அறிந்து கொள்கிறோம். நீ சக்தி உள்ளவராய் எங்களோடு பயணம் செய்கிறீர் என்பதை அறிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களையே தயாரித்து உம்மை ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் சந்திக்கின்ற வேளையில் மனமகிழ்ச்சியோடு கொண்டாட எங்களுக்கு வரம் தார். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.